ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாட்சைக லட்சாணாம் சுலவஸ்ரீதர சதா. மன்வீர்காள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த பெரியாழ்வார் திருமொழியில் 5ஆம் பத்தில் 4வது திருமொழி. இந்த 4வது திருமொழி தான் கடைசி பதிகம் பெரியாழ்வார் திருமொழியில். அதுலேயும் 2 இடத்துல திருநாம சங்கீர்த்தன சித்தாந்தம் பண்ணுறார், நாமத்தினுடைய சித்தாந்தம். அதில் 5ஆம் பத்தில் 4ஆம் திருமொழியில் 7வது பாசுரம், பருப்பதத்த கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் மறுப்பொசித்தாய் மல்லடர்த்தாய் என்றென்று உன் வாசகமே உருப்பொலிந்த நாவினேனை உனக்குறித்தாக்கினையே அப்படிங்கிறது இந்த பாசுரம். எப்படின்னா, பருப்பதத்தில் அந்த மலை மேலே கயல் கொடியை எடுத்துகிட்டு போய் பாண்டியராஜன் நாட்டினானோ மலையத்வஜ பாண்டியன்னு பேர். மலையாச்சலம் அப்படிங்கிறதான மைசூர் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு மேலே கொண்டு போய் தன்னுடைய கயல் கொடியை கொண்டு போய் மீன் கொடியை நாட்டினா பாண்டியன். அதை சொல்கிறார் இங்கே பெரியாழ்வார். இவர் பாண்டிய தேசத்தில் இருந்தவர் பெரியாழ்வார், ஸ்ரீவில்லிபுத்தூரில். அதனால் அதிகம் எடுத்து கொடுக்குறார். பாண்டியராஜன் எப்படி மீன் கொடியை கொண்டு போய் மலையாச்சலத்தில் கொண்டு போய் நாட்டினானோ மலையத்வஜ பாண்டியன், அதை மாதிரி பெருமாள் என்ன பண்ணார்னா தன்னுடைய திருவடி எடுத்து என் தலைமையில் வந்து அப்படி பொறிச்சார். அப்பேற்பட்டதான ஒரு பாக்கியத்தை நீயே கொடுத்திய, உன் திருவடி எடுத்து என் தலையில் வச்சு நீ என்னுடைய அடியவன் அப்படின்னு உனக்கு ஆக்கின்னுட்ட, என்னை உனக்கு ஆக்கிறையே அப்படிங்கிறார் இல்லையா. என்னை உனக்குன்னு ஆக்கினுட்ட நீ அப்படிங்கிறார். இந்த இடத்துல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், மறுப்பொசித்தாய் மல்லடர்த்தாய் என்றென்று உன் வாசகமே உருப்பொலிந்த நாவினேனை. மறுப்பொசித்தாய் என்றும் மல்லடர்த்தாய் என்றும் உன் குணங்களுக்கு வாசகமான திருநாமங்களை பல்கால் சொல்லி. இந்த இடத்துல பலகால், ஒரு தரம் 2 தரம் இல்லை, பல தரம் திருப்பி 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 இந்த மறுப்போசித்தாயினோ மல்லடர்த்தாய் மல்லர்களெல்லாம் வதம் பண்ணினாயினோ உன்னுடைய குணங்களுக்கு பிரதானமானது தான் நாமங்கள்லாம். ஒரு நாமத்துக்கு ஒரு குணம் இருக்குது, பகவானுடைய குணங்களை சொல்கிறதான். அப்போ உன் குணங்களுக்கு வாச்சகமான அந்த குணத்தை நான் பாடுறதில்லை, குணத்துக்கு வாச்சகமான நாமத்தை தான். மல்லடர்த்தாய் மறுப்பொசித்தாய் அப்படிங்கிற குணத்துக்கு வாச்சகமான நாமங்களை திருநாமங்களை பலகால் சொல்லி மறுபடியும் நாமத்தை சொல்லி சொல்லி நாக்கில் தழும்பேறி எடுத்துட்டார். நாராயணா அப்படிங்கிற நாக்கில் தழும்பேறி எடுத்தோம். உருப்பொலிந்த நாவினேனை, பொதுவாக உருப்பொலிந்த நாவினேன்றது நமக்கு இல்லை. யாருக்காவது இது வரைக்கும் நாமம் சொல்லி நம்ம பார்த்ததில் நாக்கறிக்கிட்டா நாக்கில் நாராயணான்னு இப்போ பச்சை குத்திக்கிற மாதிரி அதில் தெரியுறது. அண்ணா தழும்பு ஏறி இருக்காருன்னா யாருக்கும் ஏறாது, அவ்வளோ சுலமாக ஏறிடாது. ஆனால் இது எப்படி இருக்குன்னா, செவ்வாய்க்கிழமையை பார்த்து மங்களவாரம்னு சொல்கிறது மாதிரியா. செவ்வாய்க்கிழமை வந்து ஒன்றும் மங்களகரமான வாரம் இல்லை. இப்போ பாம்புலேயே நல்ல பாம்புங்கிறோம். அதுக்கு என்னென்னா எதிர்மறையாக அர்த்தம் எடுத்துக்கணும், ஆப்போசிட்டாக அர்த்தம் எடுத்துக்கணும். அது கெட்ட பாம்புன்னு சொல்கிறதுக்கு மேலே அதுக்கு பேர் நல்ல பாம்புன்னு வச்சு விட்டா, அப்படி பேரையாவது நல்ல பாம்புன்னு சொன்னால் அது நம்மளை தீண்டாது இருக்கட்டுமேன்னு. ஏன்னா யமன் ரொம்ப நல்லவன், நம்மகிட்டலாம் வரமாட்டான் அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருந்தவளாவது யமன் யோசிப்பார் இல்லையா, நம்மளை கெட்டவன் சொல்லி நல்லவன் சொல்லிட்டு இருக்கான், நம்ம எதுக்கிட்ட அவங்ககிட்ட போய் மெனக்கெட்டு சிரமப்படுத்தணும் அவனை அப்படின்னு நல்லவனாகவே போயிடுவான். அப்படிங்கிற நம்பிக்கையில் சில பேர் யமம் தற்பயாமி சித்திரகுப்தம் தற்பயாமின்னு வேற தர்ப்பணம் வேற கொடுக்குறா நித்திய சந்தியாவந்தத்தில். அப்போ என்னடான்னா, யமன் ரொம்ப நல்லவன் சொன்னால் அவன் கெட்டவனாக இருந்தால் கூட நல்லவன் ஆயிடுவானோ என்னமோ, நம்மகிட்ட வரமாட்டான், சிரமப்படுத்த மாட்டான் அப்படிங்கன்னு எப்படி நம்புறாளோ அது மாதிரி கெட்ட பாம்புன்னு சொல்கிறதுக்கு மேலே அது நல்ல பாம்புங்கிறோம். அது எதிர்மறையாக அர்த்தம் எடுத்துக்கணும், கெட்ட பாம்புன்னு அர்த்தம், அங்கே நல்லதுன்னா பொல்லாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை மங்களம் இல்லை, அமங்கலமான வாசனம் தான். இருந்தாலும் எந்த நாளையுமே அமங்கலம்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால இதுக்கு பேர் மங்கள வாசனம்னு பேர் வச்சுட்டா. அது இங்கே மெனகன்னு பெரியவாச்சன் பிள்ளை சொல்கிறார், செவ்வாய்க்கிழமையை மங்களவாரம் என்னுமா போலே விபரீத லட்சணை, விபரீதமாக அர்த்தம் எடுத்துக்கணும், தலைகீழ் அர்த்தம் எடுத்துக்கணும். உருப்பொலிந்த நாவினேன்னு நாக்கெல்லாம் தழும்பேற அளவுக்கு நான் நிறைய சொன்னேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நாக்கில் தழும்பு கூட ஏறலையே, இன்னும் அந்த அளவுக்கு கூட நான் சொல்லலையே அப்படின்னு வருத்தப்படுறாராம் இங்கே சுவாமி பெரியாழ்வார். அதனால விபரீத லட்சணை இதர விஷயங்களிலேயே என் நாக்கு உருப்பொலிந்தது. என் நாக்கு உலக விஷயத்தை பேசி 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 நல்ல உரு ஏறி இருக்கே தவிர பகவன் நாமத்தையே எப்பயுமே சொல்லி சொல்லி உரு ஏறி இருக்க வேண்டாமோ அப்படின்னு நினைக்கிறார்.
உருப்பொலிகைன்னா என்னடான்னா அதுக்கு தழும்பேறுகை, தழும்பு ஏறுறது தான் உருப்பொலிந்தன்றதுக்கு வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சாமொழி. நாத்தழும்பெழ நானா என்று அழைத்து என்ன கடவுதிலே, நாட்களை தழும்பேற அளவுக்கு நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்ல வேண்டியிருக்க, அப்படி நான் சொல்லலையே அப்படின்னு வருத்தப்படுறார். உனக்குறித்தாக்கினே இப்படி செய்தாயே, நான் சொன்னபடி ஆகவே நீ விஷயீகரித்தது அன்றைக்கே நிர்கேதுகமாக விஷயீகரித்தாய் என்கிறாய். உன் கடாட்சத்தினால நீ என்னை ஏற்றுனுட்ட, உனக்கு உரித்தாக என்னை ஆக்கினுட்ட. நான் நாக்கில் தழும்பேற அளவு சொன்னா விட்டு அதுக்கப்புறமா தழும்பு கூட ஏறிடுது, நீ என்னை சேர்ந்தவன் வாடாப்பா நீ அப்படின்னு நீ ஸ்வீகரிச்சா பரவாயில்ல. உண்மையில பார்த்தா நீ ஸ்வீகரிச்சுன்றது முன்னாடியே ஸ்வீகரிச்சு விட்ட, என்னை எடுத்துனுட்ட, என்னை சேர்ந்தவன் நீ அப்படின்னு எடுத்துனுட்ட. அப்புறமா தான் என் வாயில நாமமே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவனுக்கு பகவத் கடாட்சம் ஏற்படுறதோ அவனுக்கு தான் வாயில நாமம் வருமே தவிர, பகவத் சங்கல்பம் பகவத் கடாட்சம் இல்லாதவனுக்கு வாயில ஒரு நாமம் கூட வராது. அது அஜாமிழனுக்கு வந்ததா இருக்கட்டும், அல்லது இந்த பக்கம் திரும்பினா சத்திரபந்துக்கு வந்ததா இருக்கட்டும், எல்லாருக்குமே நாமம் கடைசியில் உயிர் போச்சா எப்படா வாயில வந்ததுன்னா பகவத் கடாட்சம். அந்த பகவத் கடாட்சம் திடீர்னு ஒருத்தனுக்கு எப்படி ஏற்பட்டுதுன்னா அவன் நிறைய சுகிருதம் பண்ணியிருக்கான், ஜென்மாந்தரத்துலையும் பண்ணியிருக்கான். இந்த ஜென்மத்திலையும் அவன் பிராமணனா இருந்தான் அஜாமலன், அது தெரிஞ்சுக்கணும். அவன் ஒழுங்காக சந்தியாவந்தனாதிகள்லாம் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணால், அக்னி காரியங்கள்லாம் பண்ணால், கல்யாணம் ஆகிடுத்து இருந்தாலும் வேத பாராயணத்தை பண்ணுறதும், அக்னி காரியங்கள்லாம் பண்ணுறதும், அனுஷ்டானத்தை இருக்கிறதும் எல்லாம் சிஷ்டாச்சார சம்பன்னனாக தான் இருந்தான். அப்புறமா துஷ்ட சங்கத்தினால கெட்டு போயிட்டான். வேசியா சங்கம் வந்தது, 10 பிள்ளைகளை பெற்றான். ஆனால் இவன் பண்ண தர்மங்கள்லாம் இவனை எப்படி பகவான் கடாட்சம் பண்ணி காப்பாற்றினானா, 10வது பிள்ளைக்கு நாராயணன்னு பேர் வைக்கிற புத்தியை கொடுத்து தத்வாரா உயிர் போச்சு. அவங்ககிட்ட இருக்கிற பாசத்தினால அவனை நினைச்சுன்னு கூப்பிட பகவான் என்னதான் கூப்பிட்டான்னு நினைச்சிட்டு அவன் பகவானுடைய நாமமாக இருக்கிறதுனால அவன் பட்டர்களை அனுப்பிச்சு விஷ்ணு தூதர்கள்லாம் அவனை வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போனான்னு இருக்கிறதுனால பகவத் கடாட்சத்துக்கு அடிப்படையும் இவன் பண்ண தர்மங்கள் தான். அநேக ஜென்ம சுகிருதங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால பகவத் கடாட்சம் ஏற்பட்டுடுத்து அப்படிதான் சொல்லணும் இருக்கு. அதனால இங்க சொல்றார், நான் சொன்னபடியாகவோ இப்படி செய்தாயே, நீ இப்படி என்ன உனக்கு உரித்தாக ஆக்கிண்டியே, இப்படி செஞ்சியே, நான் சொன்னபடியாகவோ நீ விஷயீகரித்தது. நான் என்ன அப்படி அக்கண்டமாவா நாமம் சொல்லி உரு ஏற்றிவிட்டேன், என்ன இப்படி ஏற்றி விட்டியேப்பா, அல்லது நிர்ஹேதுகமாக விஷயீகரித்தா என்கிறார். நீ காரணம் இல்லாத ஒரு ஹேத்து இல்லாத நீயா கிருபை பண்ணிவிட்ட, இப்போ எனக்கு நாமம் வாயில வருது. அப்படிங்கிறதுனால கடாட்சத்தினால்தான் நிரந்தர நாமம் கூட நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இங்கே காட்டார். அதனால பகவான்கிட்ட போய் நீ ஏதாவது ஒன்று பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா கூட உன் நாமம் என் மனசுலையும் என் வாக்குலையும் என்னுடைய காய்கத்திலையும் இருந்துகிட்டே இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு அதை தான் நம்ம பிரார்த்தனை கூட பண்ணிக்கலாம் போல இருக்கு. இதுக்கு அடுத்தது இதே பதிகத்தில் பின்னாடி கடைசி பாசுரம் நிகம பாசுரம் சொல்றார். சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே, வேயர்தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தே கோவில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்ணனை ஆயரேற்றை அமரர் கோவை அந்தனர்தம் அமுதத்தினை சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேன்றது இது கடைசி பாசுரம். இதோட பெரியாழ்வார் திருமொழி பூர்த்தியாகுது. அதில் சாயை போல பாடவல்லார் தாமும் அப்படின்னா சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பாடவல்லார் நிழலும் அடிதாருமாக பெறுவர்கள். அடிதாறு திருவடி ரேகைகள் சாயை போலே பாடவல்லார் நிழலுண்டாக பாடவல்லார், நிழலாவது குளிர பாடவல்லார் என்றும் சொல்லுவார்கள். இப்படி நாமத்தை சொல்ல 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 பகவானுடைய பாதத்தில் இருக்கிற ரேகை போல நம்ம ஆயிடலாமா, திருவடியோடு ஒட்டின்றோன்னு அர்த்தம். அப்படி நாமத்தை சொல்றது, இந்த பாசுரங்கள் எல்லாமே நாமம் தானே. இந்த நாமத்தை பகவானுடைய நாராயணாங்கிற இந்த நாமத்தை சொல்றவா எப்படி ஆயிடுவாடா, நிழல் போல பகவானுக்கு நிழல் போலையும், அல்லது அடியில் திருவடியில் இருக்கக்கூடிய பாத ரேகை இருக்குமே, சங்கு சக்கரம் ரேகை, அந்த ரேகையை போல நம்ம ஆயிடுவோம் அப்படின்லாம் சொல்றார். அது குளிர பாடவல்ல, குளிர்ச்சியா சந்தோஷமா இதை பாடிட்டு இருந்தாலே போருமேப்பா. எனக்கு திவ்ய பிரபந்தமே பாட வரலையே அப்படின்னா, திவ்ய பிரபந்தமே நாமம் தான், எல்லாம் தைரியமா நாராயணா நாராயணன் எப்போ பாரு சொல்லிட்டே அதுவே போற. நீ பகவானுடைய பாதத்தில் ரேகையை போல நீ ஆயிடுவாய். இப்போ நாமம் சொல்றவாள்லாம் பகவானுடைய பாத ரேகா சமமாயிடுவாளாம். எப்படி எம்பார சொல்லிச்சே ராமானுஜருடைய பாத ரேகைன்னு சொல்றோமோ, ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வான பாயினி, ராமானுஜருடைய பாதச்சாயை திருவடி நிழல் போலையும் திருவடியில் ரேகா சமமாகவும் எப்படி இருக்காரோ எம்பார் கோவிந்தன், அதை மாதிரி பகவானுக்கு நம்ம ஆயிடுவோமா நாமம் சொல்ல 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 அப்படின்னு சொல்லி இதை பூர்த்தி பண்ணார். இந்த திருநாம சித்தாந்தத்தை பெரியாழ்வார் திருமொழியில் மேலே அடுத்தது திருப்பாவையில் வரக்கூடியதான நாம சித்தாந்தத்தை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம்,
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.